திமுகவில் சில மாற்றங்கள் செய்யப்பட உள்ளதாக அக்கட்சியின் தலைவர் கருணாநிதி திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். திமுக தலைவர் கருணாநிதியின் 91வது பிறந்த நாளை முன்னிட்டு சென்னை ராயப்பேட்டை OMCA மைதானத்தில் செவ்வாயன்று இரவு பொதுக்கூட்டம் நடந்தது. இதில் கலந்து கொண்டு ஏற்புரையாற்றிய கருணாநிதி, கடந்த சட்டசபை தேர்தலில் திமுக தோற்றதால் ஏற்பட்ட மாற்றத்தை மக்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் என்று கூறிய கருணாநிதி, அதிமுக அரசு செய்த மாற்றங்களை பட்டியலிட்டு சட்டம் ஒழுங்கு நிலையை விமர்சித்தார். நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழக வெற்றி வாய்ப்பை இழந்து அதிமுக வெற்றி பெற்ற காரணத்தினால் ஏற்பட்ட மாறுதல்கள் என்ன? ஒமாந்தூரார் வளாகத்தில் இருந்த தலைமைச் செயலகம் மாற்றப்பட்டு இடிக்கப்பட்டு புதுமாதிரியாக கட்டப்பட்டு பல கோடி ரூபாய் மக்களுடைய வரிப்பணம் பாழானது. அதே போல இப்பொழுது வழக்கு நடைபெற்று அந்த வழக்கிலே நீதிமன்றம் அளித்த தீர்ப்பு சென்னை மதுரவாயில் பறக்கும் மின்சார திட்டத்தை இந்த ஆட்சியாளர்கள் நிறுத்தி வைத்து அதற்காக பணத்தை செலவிட மாட்டோம் என்று மறுத்துரைத்து அதை நிறைவேற்றியே தீர வேண்டும் என்று வழக்கு ஏற்பட்டு அந்த வழக்கிலே நிறைவேற்றுவதிலே எந்த தவறும் இல்லை என்ற தீர்ப்பு வழங்கப்பட்டிருப்பதை நீங்கள் அறிவீர்கள். ஒரு ஆட்சி மாற்றத்தால் முதலிலே இருந்த ஆட்சியாளர்கள் செய்த திட்டங்களை எல்லாம் மாற்றலாம் என்று முறை வகுத்துக் கொண்டு தமிழ்நாட்டில் சில கட்சிகள் பாடுபடுகின்றன. அதிலே முக்கியமான கட்சியாக இன்றைய ஆளுங்கட்சி அம்மையார் ஜெயலலிதா தலைமையிலே இருக்கின்ற கட்சி என்பதை நீங்கள் அறிவீர்கள். சட்டம் ஒழுங்கு என்ற தலைமையிலே தமிழ்நாட்டை பற்றி எண்ணி பார்த்தால் கொலைகள் மாத்திரம் 3432 இந்த ஆட்சியிலே. அது மாத்திரமல்ல, கொள்ளைகள் 1368 கொள்ளைகள் இந்த 4 ஆண்டு காலத்திற்குள்ள அதிமுக ஆட்சியில் நடைபெற்றிருக்கின்றன. திமுகவில் விரைவில் அதிரடி மாற்றங்கள் செய்யப்படும் என்று கூறிய கருணாநிதி, இதன் மூலம் கட்சி ஜொலிக்கும் என்றார். திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு கட்டுக்கோப்பான கட்சி. கட்டுக்கோப்பான கட்சி என்றால் நீங்கள் இன்னும் அதில் ஏதோ பழுது பார்க்க வேண்டிய சில விஷயங்கள் இருக்கிறது என்பதை நாங்கள் எல்லாம் இருந்து சொல்லியிருக்கிறோமே, அதையெல்லாம் விவரிப்பீர்களா என்று நீங்கள் உங்களுடைய விதிகளால் வினா தொடுப்பது எனக்கு புரியாமல் இல்லை. அவைகளெல்லாம் என்னுடைய கவனத்திற்கு வந்திருக்கின்றன. பொதுச் செயலாளருடைய கவனத்திற்கும் பொருளாளர் ஸ்டாலின் கவனத்திற்கும் எல்லோருடைய கவனத்திற்கு வந்திருக்கின்றன. எனக்கும் பொதுச் செயலாளருக்கும் அதிகாரத்தை வழங்கி நாங்கள் எடுக்கும் முடிவை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் என்று கழகத்தினுடைய உடன்பிறப்புகள் அனைவரும் ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். விரைவிலே அந்த முடிவுகளை நாங்கள் அறிவிக்க இருக்கிறோம். அந்த முடிவுகள் வந்த பிறகு திராவிட முன்னேற்ற கழகம் கூதுலிட்டிய வாளாக லங்கம் பட்டத்திட்டப்பட்ட வைரமாக ஜொலிக்கும். இக்கூட்டத்தில் பொதுச் செயலாளர் அன்பழகன், முதன்மை செயலாளர் ஆற்காடு வீராசாமி, பொருளாளர் ஸ்டாலின் மற்றும் கூட்டணி கட்சி தலைவர்கள் கலந்து கொண்டனர்.